Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology lesson 15 detail 1 question படிக்கலாம். With a neat labeled diagram, explain the structure of a neuron. Very important question. நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலைனா subscribe பண்ணிடுங்க. Structure of neuron. First neuronனா என்ன? நம்ம பாடியில வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. நர்வ் செல்ஸ், மசில் செல்ஸ், பிளட் செல்ஸ். இப்ப நர்வ் செல்ஸ்ங்கிறது தான் நியூரான்ஸ். நியூரான் டிபிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசிக் பார்ட்ஸ்: சைட்டான், டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான். சைட்டான், டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான், இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் நியூரான். இப்ப சைட்டானுக்கு வந்து they are also called as cell body or pericardion. Appearance of cyton. Cyton has a central nucleus with abundant cytoplasm. Abundantனா நிறையான்னு அர்த்தம். Cytoplasmனா என்ன? It's a jelly-like substance filling a cell located between cell membrane and nucleus. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து செல் நியூக்ளியஸ் இருக்கு. This is the cell membrane. So இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து cytoplasm. இப்போ இந்த cytoplasm has large granular body called Nissls granules and other cell organelles. What are the cell organelles? Mitochondria, ribosomes, lysosomes and endoplasmic reticulum. இந்த டயக்ராம்ல நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க இந்த டயக்ராம் வரைய வேண்டாம் எக்ஸாம்ல, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பாத்துக்கோங்க. So the cell organelles inside the cyton: mitochondria, lysosomes, Nissls granules, ribosomes, endoplasmic reticulum. These are the cell organelles inside cyton. The function of cyton. So it has several neurofibrils. அதோட purpose வந்து nerve impulses transmit பண்றது other cell body. அடுத்தது dendrites. Dendrites வந்து they are made of cytoplasm. அதனால தான் அதோட பேரு cytoplasmic processes. இந்த பென்சில்ல எழுதிருக்க பாயிண்ட் நீங்க படிக்க வேண்டாம், just for your understanding. ஏன் cytoplasmic processesனு சொல்றோம் dendritesனா they are made of cytoplasm, that's why. First appearance பத்தி படிப்போம். These are the numerous branched cytoplasmic processes that project from the surface of cell body. அந்த செல் பாடியோட சர்ஃபேஸ்ல இருந்து ப்ரொஜெக்ட் ஆகுற பிரான்ச்சஸ் தான் டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் நியூரானோட ஸ்ட்ரக்சர். இதுல பாத்தீங்கன்னா இங்க சுத்தி ஒரு மரத்தோட பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் டென்ட்ரைட்ஸ். இப்போ இந்த பிரான்ச்சஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய நர்வ் செல்ஸோட அட் அ டைம் கான்டாக்ட் பண்ணி இம்பல்சஸ் அது டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுதான் இந்த பிரான்ச்சஸா இருக்கிறதோட அட்வான்டேஜ். ஸோ டென்ட்ரைட்ஸ் வந்து என்ன பண்ணும், தே ஹேவ் பிரான்ச்டு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ். அதனால அந்த பிரான்ச்சஸா இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரிசீவிங் த சிக்னல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால அட் அ டைம் இட் கேன் ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் மெனி அதர் நர்வ் செல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டென்ட்ரைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தே கண்டக்ட் நர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். சைட்டானுக்கு நர்வ் இம்பல்சஸ் கொண்டு போய் சேர்க்கிறது தான் டென்ட்ரைட்ஸோட வேலை. அடுத்தது ஆக்சான். ஆக்சான்ங்கிறது தே ஆர் a single elongated slender projection. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த single and long projection பேரு தான் axon. End of axon terminate into knob-like swellings called synaptic knob. இந்த knobs, இந்த end of the axonல இருக்க இந்த knobs பேரு தான் synaptic knobs. Axon's plasma membrane is called axolemma. Plasma membrane encloses the cytoplasm. So அந்த cytoplasm, axonல இருக்க cytoplasm is called as axoplasm. Cytoplasm, axoplasm. For function, what is the function of axon? Axon carries impulses away from the cyton. But dendrites ஓட function என்ன? Dendrites வந்து they receive signals, whereas axon என்ன பண்ணும்? It sends the signals from the cyton to other nerve cells. அடுத்தது myelin sheath. Appearance of myelin sheath. Myelin sheath is covered by a layer of Schwann cells called neurolemma. இப்போ இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் axon and இதுதான் myelin sheath and இதுதான் வந்து Schwann cells. இந்த டபுள் லைன் இதுதான் Schwann cells, இதுதான் nucleus of the Schwann cells. And இந்த டிப்ரெஷன்ஸ் பேரு தான், இந்த குழி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிப்ரெஷன்ஸ் பேரு நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் and இதுதான் வந்து neurolemma. So appearance of myelin sheath வந்து they are covered by Schwann cells called neurolemma and they break at intervals by depression called nodes of ரன்வீர். இப்போ ஃபங்க்ஷன் என்ன? myelin sheath ஓட ஃபங்க்ஷன், it acts as an insulator. இன்சுலேட்டர்னா என்ன? அது வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும், டேமேஜஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ensures rapid transmission of nerve impulses. ஃபாஸ்டா வந்து nerve signals transfer பண்றதுக்கு இது help பண்ணும் myelin sheath. The rapid transmission of nerve impulses. இதுதான் structure of neuron. இப்போ இது வந்து nucleus and this is cyton and these are branches தான் dendrites and this is axon. இது வந்து இந்த depressions பேரு nodes of Ranvier and இது உள்ளார இங்க இருக்க axonக்கு வெளியே அந்த protective cover-ஆ இருக்குது myelin sheath and endல இருக்குது axon terminal. இந்த diagram நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இதுல இருக்க
இருக்க இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். அது ப்ரொனன்சியேஷனும் ஸ்பெல்லிங்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பிலாங் டு சைட்டான் அண்ட் தீஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பிலாங் டு ஆக்சான். இதெல்லாம் வந்து myelin sheath ரிலேட்டட் வேர்ட்ஸ். பெரிகாரியோன், மைட்டோகாண்ட்ரியா, abundant cytoplasm, neuroplasm, missile granules, endoplasmic reticulum, ribosomes, lysosomes, elongated slender projection, synaptic knob, plasma membrane, axolemma, cytoplasm, axoplasm, Schwann cells, neurilemma, internode, insulator. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up by clicking on the like button. Share it with your friends. Click on subscribe for more videos. Thank you.